ஹாய், அனைவருக்கும் வணக்கம். கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ். இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு கொத்து பரோட்டா செய்ய போகிறோம். அதுக்கு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சது 100 கிராம், தக்காளி பொடியாக வெட்டி வச்சது 100 கிராம், முட்டை 2. இது இந்த ஹாலிடேஸ் டைமில் குழந்தைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிட்ற மாதிரியான ஃபுட்டு. நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும்போது கொஞ்சம் ஆரோக்கியம் இல்லாமல் ஃபீல் பண்ணுவோம். அதனால இதை நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணுறோம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உப்பு அளவாக எடுத்துக்குங்க. ஏன்னா புரோட்டா குழம்புலையும் இருக்கும், புரோட்டாலையும் இருக்கும். அதனால் அளவாக எடுத்துக்கிறோம். கடையில் கொடுத்த புரோட்டா கொடுத்த குருமா, புரோட்டா நைட்டு வாங்கினது அதில் மிச்சம் நம்ம அப்படியே இலையில கட்டி வச்சுருங்க. காலையில் எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். நம்ம வீட்டில் இந்த தோசைக்கல் இருக்கும், அந்த தோசைக்கல்லை வச்சு அதையும் சூடு பண்ணிக்கிறோம். இது நம்ம இந்த புரோட்டாவை கொஞ்சம் ஃப்ரை பண்ண மாதிரி எடுத்துக்கிறதுக்காக பண்ணுறோம். சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். நம்ம வாங்கி வச்ச புரோட்டா சூடு பண்ணுறோம். இப்போது கொஞ்சம் வாடின மாதிரி இருக்கிறதுனால நம்ம சூடு பண்ணுவோம். அது எல்லாத்தையும் சிறு சிறு துண்டாக நறுக்கி இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க. ஏன்னா இப்போ வேகாத பாகங்களும் கொஞ்சம் வெந்து நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்படியும் பண்ணலாம். நீங்கள் முதல்லையே துண்டு துண்டாக வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்ல போட்டு நல்லா மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வாங்கினா கொஞ்சம் ஆரோக்கியம் குறைவாக இருக்குன்னு நினைப்போம். அதனால் நம்ம இதை வீட்டிலே செய்கிறோம். இப்போது பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மொறுன்னு பார்த்தா தெரியுது உங்களுக்கு. கலர் மாறிடுச்சு, ப்ரௌன் கலரில் நல்லா வந்திருக்கு. நல்லா மொறுன்னு இருக்குது. இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. மறுபடியும் நம்ம ஸ்டவ் பற்ற வைக்கிறோம். வானொலி வச்சுக்கிறோம். இது சூடானோன்னு தாளிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த இறக்கி வச்சுருக்கிற தோசைக்கல்ல அப்படியே சூட்லேயே வச்சுருங்க. அது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும். வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிருப்போம். அது சூடானதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருங்க. கூடவே பச்சை மிளகாய் 2 அதையும் போட்டுருங்க. வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் இதை போட்டு நல்லா வணக்கிடுங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. ஓரளவுக்கு இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி கிடச்சாலே போதும். நல்லா வணக்கிங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா சீக்கிரம் ஆயிரும். அப்புறம் ரெண்டாவது நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி அதையும் ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சிம் பண்ணிக்கங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்ருங்க. தக்காளியெலாம் நல்லா மசிய மாதிரி. இதுக்கு நம்ம தேவையான உப்பு அளவாக போடுங்க. வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா புரோட்டாவிலையும் உப்பு இருக்கும், அதுக்கு கொடுத்த குழம்புலையும் சால்னால உப்பு இருக்கும். அதனால் உப்பு போட்டிங்கன்னா கூடுதலாயிரும், சாப்பிட்ற டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்குங்க, எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும். எண்ணெய் பத்தலைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சுருளை வதங்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பக்குவம். பாருங்கள், இன்னி விட்டால் அடி பிடிக்கும். அந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற
முட்டை 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறோம். இந்த டைமில் அடுப்பை சிம் பண்ணிடுங்க, ஏன்னா அடியில் கரிஞ்சிரும். முட்டையும் சீக்கிரமாக அந்த சைடெல்லாம் ஒட்டிக்கும், அப்புறம் நம்ம சுரண்டி எடுத்துகிட்டு இருக்கணும். அதனால் அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. எண்ணெய் தேவைன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. பாருங்கள், சிம்மில் வச்சு இந்த மாதிரி கலரி எடுத்துக்குங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சைடெல்லாம் ஒட்டிக்கும். சிம்மில் வச்சு கொஞ்சம் வேக விடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் உடச்சி விட்டு வதக்கிக்குங்க நல்லா. இதுவும் நல்லா ட்ரையாக வதங்கணும். எண்ணெய் தேவைன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் எண்ணெய் வேணால் ஊற்றிக்குங்க. கீழே அடியில் ஒட்டாமல் கரியாமல் நல்லா வதக்கிக்குங்க. பாருங்கள், இந்த கண்டிஷன் வதங்கிடுச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புரோட்டா குழம்பு நான் ஒரு 5 கரண்டி பக்கம் ஊற்றுறேன். மறுபடியும் 10லங்கும்போது கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். அப்புறம் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் குழம்பு கூடுதலாக வேணும், இல்லை குழம்பு இருக்கிற கண்டிஷன் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மியாக ஊற்றிக்குங்க. இது காரம் இல்லாமல் நல்லா தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி வச்சுருக்கிறதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கிறேன். இதையும் அடுப்பு சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் அதிகமாக இருக்கும்போது அடி பிடிச்ச மாதிரி இருக்கும். பாருங்கள், 10லன்னு மறுபடியும் ஒரு 3 கரண்டி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதையும் நல்லா கொதிக்க வச்சுருங்க. இது நைட்டே நீங்கள் ஒரு கொதிக்க வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. காலையில் எடுத்து அது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கொதி விட்டு எடுத்துக்குங்க. அப்போ தான் குழம்பு கெடாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்கா நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கிறிஸ்பி புரோட்டா ஃப்ரை பண்ண இல்லைங்களா, அதை உள்ளே போடுறோம். நான் 3 புரோட்டா எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கிறோம், ஆளுக்கு 1 சாப்பிட்டுக்கிறோம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புரோட்டா வாங்கி செய்யுங்க. நீங்கள் நைட்டு வாங்கி காலையில் செஞ்சாலும் சரி, இல்லை அப்போவே வாங்கிட்டு வந்து செஞ்சாலும் சரி, குழந்தைங்களுக்கு கொத்து புரோட்டானாலே ஒரு விருப்பமாக இருக்கும். அது இந்த லீவ் டைமில் சாப்பிட்லாம். காலையில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல எனர்ஜிக்காக இருக்கும். நைட் சாப்பிட்டா கொஞ்சம் ஹெவியான ஃபுட்டாக இருக்கிறதுனால நீங்கள் மார்னிங் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். பாருங்கள், ஏகദേശம் நம்ம இது ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. யம்மியான டேஸ்டான ஒரு கடையில் செய்யக்கூடிய கொத்து பரோட்டா நம்ம வீட்டிலே செஞ்சுருக்கோம். சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். என் வீட்டில் என் புள்ள எனக்கு தராமல் 1.5 பரோட்டா சாப்பிட்ருவா, எனக்கு 1/2 பரோட்டா தான் கிடைக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் மேலே கருவேப்பிலை மல்லித்தலை இருந்தால் தூவிக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பர். சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல அருமையான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ்.